எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. சமூக நீதி மாநாடு போடுறாங்க, பேசுறாங்க, எல்லாம் சமூக நீதி. பெரியார் காலத்து சமூக நீதி இன்றைக்கு எடுபடுமா? அந்த சமூக நீதியிலே ஒரு சமமான வாய்ப்பு அனைவருக்கும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கின்ற அந்த இடஒதுக்கீட்டிலே பலன் அடைகின்றவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்தந்த ஜாதியில கீழே இருக்கிறவனுக்கு இந்த பலன் போய் சேரவே இல்லை. இதுதான் சமூக நீதியா? சரி, இத்தனை ஆண்டு காலம் பார்த்தாச்சு. இப்பவாவது நான் எந்த ஜாதியினுடைய இடஒதுக்கீட்டையும் மாத்துங்கன்னு சொல்லல. அந்தந்த ஜாதிக்கு இருக்கிற இடஒதுக்கீடு அப்படியே இருக்கட்டும். ஆனால் அந்தந்த ஜாதியிலே 2 தலைமுறை இந்த இடஒதுக்கீட்டின் பலனை அனுபவித்து விட்டார்கள் என்று சொன்னால், அனுபவிக்காத ஒரு ஏழை இருக்கிறான் பாருங்க, அதே ஜாதியில அவனுக்கு ஒரு பிரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டாமா? எப்படி முன்னேற்றது? இதுல அதிகமா பாதிக்கப்படுறது தாழ்த்தப்பட்ட ஜாதி தான். ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது தாழ்த்தப்பட்ட ஜாதி, குறிப்பா அருந்ததியர்கள். ஒரு தனி ஒதுக்கீட கலைஞர் அவர்கள் கொடுத்து அவர்களை கொஞ்சம் காப்பாற்றி விட்டார். இல்லைன்னு சொன்னா இன்னும் மோசமா போயிருப்பாங்க. நம்முடைய பகுதியில் இருக்கிற அருந்ததியர்கள் தான் யாரையோ நம்பி ஏமாந்து போகிறார்கள். நாமெல்லாம் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள். அப்படி நம்ம நம்பாம, ஆடு எப்பவுமே வெற்றவனை தான் நம்புமா. அதுலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த சமூக நீதி அந்தந்த ஜாதியிலே, எனக்கு நான் இடஒதுக்கீட்டுல பலனடைந்தேன் என்று சொன்னால், என்னுடைய மகன் பலனடைந்தார் என்று சொன்னால் 2 தலைமுறை பலன் அடைஞ்சிருச்சு. அப்ப இருக்கிற இடஒதுக்கீட்டுல மறுபடியும் எனக்கா கொடுத்தா, கலெக்டர் மகன் கலெக்டர், கலெக்டர் பேரன் கலெக்டர், மற்றவங்க யாருமே ஆக வேண்டாமா? அப்ப இப்ப அனைத்து ஜாதியினரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலும் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் கீழே இருக்கிறார்கள். அப்ப அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சமூக நீதி, அனைவரையும் மேல என்னையா சமூக நீதி? சமமா வர்றதான சமூக நீதி. அப்படிப்பட்ட சமூக நீதியை கொண்டு வருவதற்கு எல்லோரும் முயற்சிக்க வேண்டும்.